மேடையில் வெற்றி நாயகனாக ஜொலித்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல் களத்தில் ஜொலிக்கிறார் மக்கள் நாயகனாக. மக்கள் நாயகனை வீழ்த்துவதற்காக ஜனநாயகனுக்கே இம்புட்டு சிக்கல். காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை. இந்த தடையை உடைப்பதற்கு இளைஞர் படையும் மக்கள் படையும் தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் அரசியல் செல்வாக்கு, எனக்கு மக்கள் செல்வாக்கு. நீங்களா போலீஸோட சக்தியில வாழ்றீங்க, நான் மக்களோட சக்தியில வாழ்றேன். அதாவது இந்த பல்புன்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? லேப்டாப்பை இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் கொடுக்கும்போது இருந்துச்சு. கர்மா என்ன இப்படி நாறுது? வாங்கின உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டாங்க, ஐயா கருணாநிதி அவர்களுடைய போட்டோவை எடுத்துட்டாங்க. உள்ள சுரண்டுங்க, உள்ள சுரண்டா பெயிண்ட் போவாது. எடுத்துட்டு நம் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த லேப்டாப்ல ஒட்டுறாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? வால்பேப்பர்ல தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த வால்பேப்பரை ஒட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, உடனே நெட் ஆன் பண்ணி யூடியூப்ல போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப்ல உங்க விஜய் உயிரன வரவா மணி போசும்போது தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். பின்ன தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு சார்? என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிட்டு இருக்க. சத்தமா பேசுங்க, காது கேட்கல. ஆமா சத்தமா பேசுங்க. என்னவா எங்கேயோ பார்த்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு காதுதான் செவிடு நினைச்ச, கண்ணும் போலாரா? வெளியில ஒட்டியிருந்த படத்தை எல்லாம் கிழிஞ்சிட்டீங்க தம்பி. லேப்டாப் ஆன் பண்ண உடனே ஸ்கிரீன்ல ஒண்ணு வருமே, அது என்ன செய்வீங்க? அடிச்சு உடைச்சிருவீங்களா? அதை மாத்திடுவீங்களா? சரி, அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அதையும் மாத்திட்டீங்க. அருமை அருமை அருமை. அதையும் மாத்திட்டீங்க. சரி, அதையும் மாத்திட்டீங்க. சரி, எல்லாம் பிஜேபி சார்ந்த ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய கருத்து. 20 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. 20 மாநிலத்தில் வேணா பிஜேபி ஆட்சியில் இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் ஒருபோதும் பிஜேபி ஆட்சிக்கு வராது. ஐயோ அப்படி சொல்லாத. அண்ணா சொல்றாரு, ஒரு சினிமா கூட்டம் இந்த தலைவா படத்துக்கு இப்படி ஓடி ஒளிஞ்சாங்க. நீங்க எத்தனை முறை பிஜேபியிடம் ஓடி ஒளிந்தீர்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். அண்ணா முதல்ல பத்திரிகையாளரா இல்ல அரசியல் விமர்சகரா இல்ல திமுக உடைய செய்தி தொடர்பாளரான்னு எனக்கு தெரியல. இப்ப ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? அண்ணா அரசியல் விமர்சகர்னா ஒரு ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறித்து ஏதாவது பேசணும். அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு அரசியல் விமர்சகராக ஊடகவியலாளராக உங்களுடைய கருத்து என்ன? 5 மாசத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் நான் என்று அண்ணன் விஜய் அவர்கள் கையெழுத்து போடதான் போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐயோ அம்மா அம்மா அப்புறம் கத்திக்கலாம். அழுதுக்கு இருக்க நீ? 2026 தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறார்கள். உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு. இப்போ சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னீங்க. எங்க? அத போய் இது போன்ற பல இடியாப்பங்களை அவங்களுக்கு கொடுத்ததுனால நம்ம கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் இல்லாம உடனே பிஜேபி முத்திரை குத்துறது. இல்ல கையில கஜானா காலி பண்ணி வச்சிருக்கிற, எதுக்கு இதை பண்ற? ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருகின்ற பொழுது இதே திமுக இவரை RSS இயக்குது, பிஜேபி இயக்குது, பின்னாடி மோடி அவர்கள் இருக்கிறான்னு இதே திமுக சொல்லிட்டு இதே வேலையாத்தான் அலைகிறானோ. இப்ப ஐயா கமலஹாசன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தது யார்? திமுக. அப்ப அவர் பிஜேபி பி டீம்னு உங்களுக்கு தெரியலையா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருகின்ற பொழுது இதே திமுக என்ன சொல்லிச்சு, காங்கிரஸோட பி டீம், காங்கிரஸ் சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நம்பிட்டு போகாம இருக்குது. பிஜேபி என்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான் திமுக. பிஜேபியை சந்து பந்தெல்லாம் வளர்த்து விட்டவர்கள் திமுக. கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. சல்லித்தனமான மனுஷன் நீ. என்னென்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏண்டா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பய மாதிரி இருக்கும். தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவா ஓட்டு கேட்டுவிட்டு இப்ப வந்துட்டு யாராவது கேள்வி கேட்டா பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். தமிழ்நாட்டு மக்களின் மெயின் டீம் தாவேகா, இளைஞர்களின் டீம் தாவேகா. எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. என்னையா ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் வரும், அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் வரும். தேர்தல் வரப்போது, அந்த தேர்தலில் தீய சக்தி திமுகவை, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளை கூட்டமான திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். சாம்பார் அப்ப எனக்கு போற போக்குல இவங்க ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு போடுவாங்க. 508 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 90% வரல கணக்கு பண்ணி பார்த்தா. அது நீதிமன்றத்தில் சீமான மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜய பத்தி பேச விடுறேன். இங்கேயும் விஜயலட்சுமி தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்பாகவும் சீமான் தரப்பு ஒரு குற்றவாளியாக இருந்து நீங்க அந்த 5 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் மன்னிப்பு மட்டும்தான். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஊழல் கரைபடிந்த திமுகவோடு 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி கொட்டா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்டா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமான துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும், என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும் உங்களோடு கூட்டு வைத்தா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை, இத ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், கலைஞரும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம். 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி மு.க. ஸ்டாலின்.